தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று உலக சுகாதார தினம். இந்த உலக சுகாதார தினத்தில் சுகாதாரமாக அந்த உலகத்தை வச்சுக்கிறது எப்படி, நம்மளுடைய வசிப்பிடத்தை சுகாதாரமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நம்மளுடைய மனதை நாம் எப்படி சுகாதாரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இப்போது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன் மனசு சுகாதாரமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மனசை சுகாதாரமாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எப்படி இது குப்பையாக மாறுதுன்னு தான் யாருக்கும் தெரியாது. ஏன் குப்பையாக மாறுது, அது கழிவுகள் சேமிக்கப்படுற இடமா ஏன் மாறுது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் இப்போ அடுத்த வாரத்துலேருந்து என்னுடைய சேனலில் நம்மளுடைய தமிழகம் டைம்ஸ் சேனலில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், கடவுச்சொல் மறந்த கணினிகள், ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், கடவுள் படைத்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 சப்ஜெக்டில் நான் வாரத்துக்கு 3 நாள் இந்த வீடியோக்கள் வெளியிடுறேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ அதிகமாக நம்ம செயல்பட வேண்டிய ஒரு அதிகமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் மன அழுத்தம், மனச்சோர்வு. ரெண்டுக்கும் சில சமயங்களில் சிலருக்கு வித்தியாசம் தெரியாது. மனச்சோர்வு அப்படின்னா அது என்ன, மன அழுத்தம்னா என்ன? மன அழுத்தம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மனசோர்வுனா டிப்ரெஷன். இந்த மன அழுத்தம் தான் நாளடைவில் மனசோர்வாக மாறுது. ஏன்னா ஒரு இதை அழுத்த அது டயர்ட் ஆகுது. இவ்வளோ தான் எளிய தமிழ். ஒரு பகுதியை ஒரு பொருளை நீங்கள் ரொம்ப அழுத்த அது இதாயிரும் இல்லையா, டிஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதுதான் ஸ்ட்ரெஸ் அதிகமானால் உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும். சரி, ஒரு உயிர்கொல்லி நோய் கூட, இப்போ இவருக்கு எய்ட்ஸ் இருக்குது. இப்போ யாருக்கும் அந்தளவுக்கு எய்ட்ஸ்லாம் யாருக்கும் இல்லை, ரொம்ப குறைவு எய்ட்ஸ் நோயாளிகள். இவருக்கு எய்ட்ஸ் இருக்குது, இவருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட மருத்துவ உலகம் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குன்னா அவங்களெலாம் கூட பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னா அவர் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு இது ஒரு தொத்திக்கும் அப்படின்னு. சரி, இந்த மனசோர்வு, மன அழுத்தம், மனசோர்வு ரெண்டுக்குமான வித்தியாசம் சொன்னேன். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இந்த மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது நாளோட மனசோர்வு உண்டு பண்ணி இவங்களுக்கு எதுலையுமே நாட்டம் இல்லாத ஒரு மனிதர்களாக மாறுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் ஐம் நாட் எ சைக்காலஜிஸ்ட், அதனால் மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறத விட அனுபவப்பட்டதில் நான் சொல்கிறேன். இந்த மன அழுத்தங்கள் எங்கே வேலை செய்கிற இடங்களில் ஏற்படலாம், குடும்பங்களில் ஏற்படலாம், அவங்களுக்கு பல்வேறு சமூக கட்டமைப்பில் எங்கே வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மன அழுத்தங்கள் வெளியே சொல்ல முடியாது, வெளியே யார்ட்டையும் பகிர்ந்துக்காமல் எதுவும் அது ஒரு சொன்னால் யாரும் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறதுலையே இருந்து தான் மனசோர்வாகி டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டாக சொல்கிறது யோகா பண்ணால் நிச்சயமாக உடம்புக்கு மனசுக்கு நல்லது தான். ஆனால் இதுக்கு தீர்வு இது இல்லை, தற்காலிக தீர்வு தான். கோயில் கூட்டிகிட்டு போவாங்க. இதில் மத சம்பந்தமான இதுகள் இருக்குது. இந்த சில கோயில்கள் போனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீந்துரும், மனசோர்வு தீந்துரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை. யோகா இஸ் பெஸ்ட் ஃபார் மைண்ட் அண்ட் அவர் பாடி, நோ டவுட். ஆனால் மனச்சோர்வுக்கு அது தீர்வு இல்லைங்கிறது தான் அங்கே மருத்துவ உலகம் சொல்கிறாங்க. அதாவது உளவியலாளர்கள் சொல்கிற இது அதுதான். சரி, இதுக்கு சுற்றுலா போனால் சரியாக வருமா? இல்லை, தற்காலிகமாக ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அதுலேருந்து தள்ளி போகிறீங்க, பட் தீர்வு வேறு இல்லையா? மனசோர்வை எடுத்து வெளியே போடுறத விட்டுட்டு நம்ம மனசோர்வு இருக்கும்போது அதை பற்றி நினைக்காம வேறொன்று நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் பயன்படலாம். அதுதான் சுற்றுலா. மது அருந்துறது ஒரு டிப்ரெஷனை குறைக்குது, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்பாங்க. இஸ் தேர். அது ரிலாக்ஸுங்கிறது என்னன்னா, அதை மறந்து நீங்கள் இருக்கிறது அந்த நேரம் தான். தட்ஸ் அக்கார்டிங் டு த பாடி 2 hours 3 hours 4 hours வாட் எவர், ஃபுல் நைட் கூட வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, கேள்வி வருது இல்லையா, நமக்குள்ள நிறைய கழிவுகள் உள்ளே சேர்ந்துருச்சு, நிறைய குப்பைகள் சேர்ந்துருச்சுன்னா குப்பைகளை அகற்றுறதை விட்டுட்டு குப்பையை மறந்துருக்கிறதுக்கு நான் வேறு ஒரு வாசனை பெர்ஃப்யூம் போட்டுக்கிறேன். அது குப்பையை வெளியிடுதான் தான். நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன்னா எனக்குள்ளே இருக்க குப்பை இருக்குதே எனக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சுற்றுலா போகிறது, இது பண்ணுறதெல்லாம். அப்போ யோகா பண்ணும்போதும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பட் தீர்வு அது அல்ல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் யோகா குற்றம் சொல்லலை, தீர்வு அது அல்ல. அப்போ தீர்வு அது அல்ல அப்படின்னா அதுக்கு என்ன எடுக்கணும்?
பல குப்பைகள் உள்ளே சேருத, இதெல்லாம் எப்படி வெளியெடுக்கிறது? இதுக்கு மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. தேவையில்லாத குப்பையை உள்ளே போடாதீங்க, தேவையில்லாத கழிவுகளை அகற்றுங்க, தேவையற்ற கழிவுகள்னாலே அது தேவையற்றது தான், அதை அகற்றுங்க, ஏன் சேமித்து வச்சுருக்குறீங்க? இதுக்கு தான் என்னோடய கடவுச்சொல் மறந்த கணினிகள், உனக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், ஒவ்வொரு மணிக்குள்ள ஜெராக்ஸ் மிஷின், ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி உலக சுகாதார தினத்தில் ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம், டிப்ரெஷன் மனச்சோர்வு, இந்த ரெண்டுக்குமான விஷயம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு உளவியல் சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பேர்களை சொல்கிறேன். டாக்டர் தீப், மதுரையிலே ஃபேமஸ், மதுரையிலே நம்பர் 1 டாக்டர். அவர் மருத்துவர் மட்டுமல்ல, எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவருடைய பேட்டி, சாரோட பேட்டியெல்லாம் நம்மளுடைய சேனலில் வெளியே இருக்குது பாருங்கள். அவங்க ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு மருத்துவ அறிவு அப்படிங்கிறத விட மருத்துவ ஞானம் அதிகம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? மருத்துவ அறிவுக்கும் மருத்துவ ஞானம் அதிகம் தீப் சாருக்கு. சாரோட நான் நேர்காணல் நிறைய பேசியிருக்கேன். அது நேர்காணலாகவே இருக்காது, கிட்டத்தட்ட 2 பேருமே அது அந்த ஃப்ரீக்வன்சியில் செட் ஆகிடுவோம். அவரை சார் விளம்பரப்படுத்துறதுக்கு நான் இதை சொல்லலை. மனசோர்வு, மன அழுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் இதை ஒரு பெரிய இன்னொரு விஷயம் என்ன நான் குறிப்பிட்றேன்னா, இது மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டுமே, அதாவது பணக்காரங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு நோய். மனசோர்வு, மன அழுத்தம்லாம் பணக்காரங்களுக்கு தான் வரும். ரெண்டாவது, இதுக்கு போனால் சிகிச்சைக்கான கட்டணம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்லேயும் இது இருக்குது. அதை தாண்டி நான் இப்போ சிறப்பு மனநல மருத்துவர் டாப் கிட்ஸ்னு ஒரு இது நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளுக்கான சிறப்பு அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன், அவங்களுக்கானது சார் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ டிப்ரெஷனுக்கும் இதுக்கும் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரப்பி அண்டு மெடிசன், இது ஏதோ நோயோ, இது ஒரு வெளியே சொல்லக்கூடாத ஒரு இது அப்படின்லாம் அந்த நினைப்பிலேருந்து வெளியே முதல்ல மருத்துவர் அணுகுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகுங்க. நான் சொல்கிற தீப் சார் மதுரையில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி விஷயங்கள் வேணாலும் நீங்கள் இதில் தேடி பார்த்தா கிடைக்கும், பொது டொமைன்லையும் கிடைக்கும், இல்லை என்னோடய இதில் ஃபீட்பேக்கில் கொடுங்க, நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். நிச்சயமாக உலக சுகாதார தினத்தில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது முதல்ல உலக நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறதையும் கடந்து நமக்கு உள்ளே இருக்கிற கழிவுகள், தேவையற்ற குப்பைகள். சரி, இந்த காணொலியுடைய இறுதியில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவையற்ற குப்பைகளும் தேவையற்ற கழிவுகளும் ஏன் உங்கள் மனசுக்குள்ள போயிடுது தெரியுமா? நீங்கள் அடுத்தவங்க ரகசியங்களை, அடுத்தவங்களுடைய தோல்விகளை, மற்றவர்களுடைய அவமானங்களை, மற்றவர்களுடைய வலிகளை ஒரு வேடிக்கை பொருளாக காட்டுற காணொலிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அது 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 ஒரு இப்போ சமூக ஊடகங்களில் தவிர்க்க முடியாது. இதில் கூட வருது, யூடியூப்பில் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி உள்ள சேனல்ஸை நீங்கள் நிறைய பார்த்து, அதுக்காக என் சேனலில் பாருங்கள், மற்றெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன், நான் சொல்லலை. இது மாதிரி உள்ள சேனல்ஸை நீங்கள் பார்த்து அடிக்ட் ஆகிடுறீங்க. எப்படா எவனுக்காவது தோல்வி ஏற்பட்டதா, அவமானம் ஏற்பட்டதா, அவர் பழிவாங்கப்பட்டாரா, வேறு யாரையாவது துரோகம் பண்ணாரா, இந்த கதைகளெல்லாம் சொல்கிறதுக்குன்னு இது இருக்குது. இதை கேட்குறதுல என்ன, இதெல்லாம் கேட்குறதுனால தப்பு இல்லை. ஆனால் கேட்டு அப்படி மறந்துட்டு போகிறதா பரவாயில்ல. ஒரு சுவாரஸ்யத்துக்காக கேட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, சுவாரஸ்யத்துக்காக தான் அவங்க போடுறாங்க. ஆனால் நமக்குள் இருக்கும் உளவியல் அமைப்பு, நாம் காணும் ஒவ்வொரு காட்சிகளையும், நாம் கேட்கும் ஒவ்வொரு ஒலிகளையும் உள்வாங்கி பதிவு செய்து வைக்கிறது ரொம்ப கவனம் இல்லையா? அப்போ என்ன போய் சேருதுங்கிறதுல இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சா? சரி, மேற்கொண்டு நீங்கள் மனசோர்வுலையோ, நீங்கள் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உடல் மன ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மற்ற உங்கள் நண்பர்கள் யாராவது மனசோர்வோ மன அழுத்தங்களோ இருந்தாங்கன்னா தயவு செய்து மருத்துவர்களிடம் வாருங்கள் அப்படிங்கிறத இந்த உலக சுகாதார தினத்தில் நான் நேயர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.